கிறிஸ்மஸ் சீசன். அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கிறிஸ்மஸ் விழால பங்கெடுக்கிறாங்க. அதே சமயம் இந்துத்துவ அரசியல் பேசுறவங்க இந்த கிறிஸ்மஸ் விழா மீதான வெறுப்பை பேசுறதும் அதிகரிச்சிருக்கு. அந்த காரணத்தினாலேயே இப்ப சிறுபான்மையினரோட யார் நிக்கிறாங்க அப்படின்ற அடையாளப்படுத்துறதுக்காக அரசியல் கட்சிகள் கிறிஸ்மஸ் விழா நடத்துறாங்க. இப்ப நம்ம ஊர்லயே தூத்துக்குடியில கேரல் ரவுண்ட்ஸ் எப்படி போவீங்க? கேரல் ரவுண்ட்ஸ் போயி கேரல் ரவுண்ட்ஸ்ன்றது இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்றத எல்லோருடைய வீடுகளும் போய் அறிவிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரொசீஜரை சர்ச்சில் வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் மதம் மாத்துறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சங்கிகள் கிளப்பி விடுறாங்க. கேரல் ரவுண்ட்ஸே கிறிஸ்தவராக இருக்கிற வீட்டுக்கு தான் போவாங்க. இந்த பின்னணி தெரியாத பார்க்குறவங்க ஓ எல்லார் வீட்டுக்கும் இவங்க போகிறாங்களா, மதம் மாத்துறாங்களான்ற ஒரு செய்தி வருது. இப்போ இந்தியாவில் சில பகுதிகள்லையும் அதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? சார் இப்போ இதுல மொத்தமா அறிவியல் பார்வையில மட்டும் நம்ம பார்க்கணும்னா, எல்லா ஊர்லயும் இந்த வருட கடைசியில, அதாவது குளிர்காலத்துல இந்த மாரி பண்டிகைகள் இருக்கும். அந்த பண்டிகைகள்ல சிமிலாரிட்டி என்னன்னா, நெறைய வெளிச்சங்கள் போடுவாங்க. அது பட்டாசா இருக்கலாம், விளக்கா இருக்கலாம், கேண்டிலா இருக்கலாம். வெளிச்சம் நெறைய இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாத உணவா நெறைய சமைச்சு வச்சுப்பாங்க. அது அதிரசமா இருக்கலாம், கேக்கா இருக்கலாம். 2மே ரொம்ப நாள் கெட்டு போகாம 1 வாரமாவது மிச்சம் இருக்கும் அது. மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர சந்திச்சு, பேசி, சிரிச்சு, மகிழ்ந்து அ அ அவங்க ரிலேஷன்ஷிப்ப புதுப்பிக்கிற ஒரு தன்மை இருக்கும். சில சமயத்துல புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க. சரிங்களா? இது எல்லா ஊர்லயும் இருக்குது. நீங்க சைனாக்கு போனாலும் இருக்குது, இந்தியாவுக்கு வந்தாலும் இருக்குது, நெதர்லாண்ட்ஸ்க்கு போனாலும் இருக்கு, கனடா போனாலும் இருக்கும். எல்லா ஊர்லயும் இந்த மாரி ஒரு பண்டிகை வச்சிருப்பாங்க. அந்தந்த ஊர்ல ஒரு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த பண்டிகைக்கு. ஏன் அப்படி ஒரு பண்டிகை இருக்கு? ஏன் இந்த சிமிலாரிட்டி இருக்குன்னா, இந்த வின்டர் சால்ஸ்டிஸ்ல, அதாவது இந்த வருட கடைசியில வர இந்த பண்டிகையில, இந்த பூமி சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது. அந்த மாரி சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும்போது, எல்லாருக்கும் அந்த டிப்ரஷன்றது ரொம்ப சுலபமா வந்துரும். ஏன்னா வெயிலே இல்ல, அப்படியே மங்கலா இருக்கு, ரொம்ப மேகமூட்டமா இருக்கு, மூடே டல்லா இருக்கு, எதுவுமே செய்ய தோணல, போர் அடிக்குது, அலுப்பா இருக்கு, அப்புறம் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு சாதாரண டிப்ரஷன்லேருந்து ரொம்ப சிவியர் டிப்ரஷன் வரைக்கும் இந்த சீசன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. சீசன்னால வரக்கூடிய மனசோர்வு நோய். இந்த சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டருக்கு ட்ரீட்மெண்ட்டே நெறைய ஒளியில இருக்கிறது, வெளிச்சத்தில இருக்கிறது தான் அதோட ட்ரீட்மெண்ட்டே. அப்ப அந்த காலத்தில மனிதர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாரி சூரியன் இல்ல. இப்ப நம்ம ஊர்லயாவது சூரியன விட்டு நம்ம தள்ளி இருந்தாலும் கொஞ்சம் வெளிச்சமாவது வருது. ஆனா இந்த போலார் ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமே வராது. 6 மாசத்துக்கு அவங்களுக்கு வெளிச்சமே வராதுன்னா, அப்ப எவ்வளோ மன சோர்வா இருப்பாங்க பாருங்க. அப்ப இந்த மாரி வெளிச்சம், சத்தம், சிரிப்பு, பாட்டு, டான்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா, மனிதர்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்குன்றதுனால, இது ஒரு வைத்திய முறையா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்ப நம்ம ஊர்ல கூட நீங்க பாருங்க, தீபாவளி இருக்கு. கந்த சஷ்டிக்காக சஷ்டி விரதம் இருப்பாங்க. அது மார்கழியில எல்லாரும் காலையில ஊர்வலம் போய் பாட்டெல்லாம் பாடுவாங்க. மார்கழி மாசத்துல தான் திருப்பாவை எல்லாம் பாடி, "நீ ஏஞ்சி வா, நம்மலாம் போலாம், குளத்துல போய் குளிக்கலாம். கிருஷ்ணன் பொறந்துட்டான், கண்ணன் வருவான்." அப்படிலாம் ஏன் பாட்டு பாடுறாங்க? இவங்க ஜீசஸ் வந்துட்டாங்கன்னு பாடுறாங்க. அவங்க கண்ணன் வருவான்னு பாடுறாங்க. யாரோ வருவாங்கன்னு 2 பேருமே பாடுறாங்க. ஏன் பாடுறாங்க? ஏன்னா அந்த டைம்ல மூட் டிஸார்டர் வரக்கூடாது. மார்கழி உற்சவம்லாம் இப்ப அக்ரஹாரங்கள்ல இந்த பண்றது உண்டு. இல்ல இந்த மார்கழி இந்த இப்ப நீங்க சொல்ற மாரி பொங்கல் தமிழர் பண்டிகையா இருக்கு. மார்கழி மாசத்துல எல்லா பெண்களும் விடிய காலையில எந்திச்சு பெரிய கோலம் போட்டு, நடுவுல சாணி பூ கொண்டாந்து வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் பண்றாங்கன்னா, அந்த டைம்ல எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால ஒரு ஒத்துழைப்போட மனிதர்கள்லாம் சேர்ந்து பண்ற விஷயங்கள், யுனைட்டட் ஆக்டிவிட்டி, ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மனசுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக, ஆதி காலத்திலேருந்து மனிதர்கள் ஜாதிகளை கண்டுபிடிப்பதற்கு முன்னால், மதங்களை கண்டுபிடிப்பதற்கு முன்னால், நம்ம காமன் ஆன்சிஸ்டர்ஸே இத கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அது வேற வேற ஊருக்கு போம்போது அத அத அப்படியே நம்ம பார்சல் கட்டி கொண்டாந்துட்டோம். அப்ப நீங்க சொல்ற மாரி பார்த்தா, இந்த ஊர்ல தான் தீபாவளி இருக்கு. அத கொண்டாடுங்க. ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கன்னு கேட்பாங்கல்ல. தீபாவளி ஒரு நாள் தானே இருக்குது. எங்களுக்கு இந்த பொங்கல் வரைக்கும் ஓட்டணுமே. பொங்கல் வரைக்கும் இருட்டா தானே இருக்கு, பனியா தானே இருக்கு. எந்த பண்டிகை வருதோ எல்லாத்தையும் கொண்டாடிக்கிறோம். எந்த பண்டிகைய விட்டு வச்சிருக்கிறோமா பாருங்க. எந்த பண்டிகைன்னு தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மார்கழினா சைவர்கள், வைணவர்கள் பிரிச்சிருப்பாங்க. ஜெயினர்கள், பௌத்தர்கள் பிரிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்ல நம்ம. ஒரிஜினலி ஜீசஸ் கிரைஸ்ட் டிசம்பர் மாசம் பொறக்கல. டிசம்பர் அவங்க அந்த சொல்ற நட்சத்திரம் எல்லாம் ஜூலை மாசம் வந்த நட்சத்திரம். அப்ப டிசம்பர் மாசம்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க கிறிஸ்டியானிட்டில கூட அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே டிசம்பர் மாசம் கொண்டாடுற ஒரு பண்டிகை இருந்தது. அது பேர் சாட்டர்னாலியா. அந்த பண்டிகை எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலேருந்து ஆதி மனிதர்கள் கொண்டாடின பண்டிகை. அத ஜீசஸ் கதையோட சேர்த்து கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாந்து, எங்கேயாவது ஜெருசலம்ல இந்த பூவெல்லாம் பூக்குமா? டிசம்பருக்காக, அதாவது கிறிஸ்துமஸ்க்காக கொண்டாடுற மரமும், பூவும், செடியும் ஜெருசலம்ல இல்ல. அதெல்லாம் ஏதோ காட்டுல அந்த வடகிழக்கு அந்த துருவங்கள்ல இருக்கிற செடிகள். ஸ்ப்ரிங் சீசன் நினைக்கிறேன். அந்த
அந்த சீசன் வந்து ஜீசஸ் ஆ, பிறந்தது. ஜீசஸ் பொறந்தது உச்சி வெயில் இருக்கிற காலத்துல பொறந்தாரு. ஆனா கிறிஸ்மஸ் நம்ம டிசம்பர் மாசத்துல கொண்டாடுறோம். ஏன்னா, அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த வேற ஒரு பண்டிகையோட தொடர்ச்சி. அது நீட்சியா தான் இதெல்லாம் செய்றோம். அதுல மீட்டு உருவாக்கம், திரும்ப ஸ்ப்ரிங் வரும். பாரு பச்சை பசேல்னு இருக்கணும். இங்க இவ்ளோ பனியா இருந்தா கூட, பசுமைன்னு ஒண்ணு திரும்ப வரும். நம்பிக்கையோட இரு, காத்திரு, வெயில் வரும், வெயில் வரும்ன்றதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை இது. இப்ப இதெல்லாம் அந்த ஊர்ல நார்வேல கொண்டாடலாம். நம்ம ஏன் கொண்டாடுறோம்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா, நமக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலை புடிச்சிருக்கு. இது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இத ஸ்பான்சர் பண்ணுது. நீங்க ஏதாவது ஒரு கடை வீதிக்கு போங்களேன். எல்லாரும் வெளிச்சம் போட்டு, சீரியல் லைட் போட்டு, ரெட் கலர்ல தொப்பியெல்லாம் வித்து, சேல்ஸ் இன்கிரீஸ் கிறிஸ்மஸ் சேல்ஸ்ன்னு கொண்டு பிசினஸா வந்துடுறாங்க. இருக்கு. இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்றதுனால எவ்ரிபடி வின்ஸ். எல்லாருக்கும் கேக் சாப்பிட பிடிக்குது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணலாம். எல்லாரும் ஊர் சுத்தலாம். ஷாப்பிங் பண்ணலாம். நல்லா தானே இருக்கு. என்ஜாய் பண்ணுவோம். பார்ட்டி பண்ணலாம், ஆ, பிரியாணி சாப்பிடலாம். யார் பண்டிகையா இருந்தா என்ன? நான் ஜாலியா இருக்கிறேன் ஆட்டிட்யூட் இப்ப மக்களுக்கு வந்துருச்சு. பட் ஆக்சுவலி நியூ இயரை கூட வந்து இந்துத்துவ சக்திகள் ஏத்துக்கிறது இல்ல. இது அந்நிய பண்டிகை, ஆங்கிலேயர் பண்டிகை, இது ஆங்கில புத்தாண்டு. அப்ப ஜனவரி, பிப்ரவரின்னு எங்க பேர் வைக்க கூடாதுல்ல? ஆமா. ஏன் ஆகஸ்டஸ் பேர் நாங்க வச்சுக்கணும்? ஏன் ஜூலியஸ் பேரை நாங்க வச்சுக்கணும்? அப்படின்னு கேலண்டரே இவங்க மாத்தணும். இவங்க கேலண்டர்லாம் மாத்துனாங்கன்னா இவங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே உலக நாடுகள்ல இப்போ என்னோட கிளையண்ட்ஸ் பங்களாதேஷ் போன கிளையண்ட்லாம் சொல்றாங்க, அங்க போனாவே பயமா இருக்கு. ஹிந்துன்னு சொன்னா அடிக்க வராங்க. அப்படின்னு பிரச்சனை அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. நம்ம இந்த ஹிந்துத்துவா கோட்பாடை இவ்வளவு அதிகமா பேசி பேசி உலகம் ஃபுல்லா ஹிந்துத்துவா பேசுறவங்க மேல தேவையில்லாத ஒரு வெறுப்பு வருது. அப்ப ஹிந்துத்துவா ரொம்ப அளவு மீறி போயிடுச்சு, டாக்ஸிக் லெவல்ல போயிடுச்சு. நம்ம அதை இறக்கி இல்ல நாங்க யாரையும் வெறுக்கல, நாங்க இன்க்ளூசிவான மக்கள், மொத்த குடும்பமே வாசுதேவ குடும்பகம் தான், இந்த மொத்த உலகமே கிருஷ்ணர் படைச்சது தான்றதை நம்ம சொல்லணும். அந்த கோட்பாடின்படி நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து கடவுளருக்குன்னு சில முறைமைகள் இருக்கு சார். விநாயகர் எப்படி பிறந்தாரு? பார்வதியே உருவாக்குனாங்க. இல்ல அது திருவிளையாடல் புராணம் அது. ம். பட் ஆனா அது பக்தி காலத்துல பௌத்தர்கள் வந்தது கேட்டீங்கன்னா தானே. பௌத்தர்கள் கேட்டீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. தான் தோன்றி அம்மன் ஒண்ணு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊருக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலோட அம்மன் பேரு தான் தோன்றிய அம்மன் சொல்லுவாங்க. தானாவே தோன்றிய அம்மன். யாரும் வந்து மந்திரம் எல்லாம் பாடல, வேதம் எல்லாம் யாகம் எல்லாம் வளர்க்கல, அவங்களே தோண்டிட்டாங்க. அங்க பெண்கள் போய் தானா பூஜை போடலாம். ஆண் பூசாரி தான் அந்த குங்குமம் கொடுக்கணும்லாம் கிடையாது. பெண்களே போய் பூஜை போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்னிகைக்கு குழந்தை பிறப்பதுன்றது எல்லா கலாச்சாரத்திலையும், அதுவும் இந்த ஆசிய கலாச்சாரங்கள் அதிகமான ஒரு கதை. நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் எப்படி பொறந்தாரு? திடீர்னு வந்து வானத்திலிருந்து தேவதூதன் வந்து குழந்தைய குடுத்துட்டு போனாரு. சூரியன் வந்து குடுத்துட்டு போச்சு. யமன் வந்து குடுத்துட்டு போனாரு. இந்திரர் வந்து குடுத்துட்டு போனாருன்ற கதை நம்ம ஊர்லயே இருக்குல்ல. அங்க வந்து கடவுள் வந்து குடுத்துட்டு போனாருன்னு ஒரு கதை இருக்கு. அப்போ அந்த காலத்துல ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெண்ணுக்கு எந்த ஆணோட துணையும் இல்லாமல் குழந்தை பிறந்த கதையை நம்ம ஏத்துக்கிறோம் தானே. அதே கதை ஒரு அகண்ட பாரத்ல அரேபியால நடந்திருக்குது. அந்த கதையை நம்ம ஏத்துக்க தானே வேணும். இல்ல அதுல என்ன விமர்சனம் இருக்குன்னா, இப்ப திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள், பெரியாரிஸ்டுகள் வந்து தீபாவளி ஏத்துக்கிறது இல்ல. ஆனா கிறிஸ்துமஸ் விழால போய் கேக் சாப்பிடுறாங்க. இல்ல அதுல ஒரு அப்டேட் நம்ம பண்ணணும். பெரியார் வாழ்ந்த காலத்துல நமக்கு சமண மதத்தை பத்தின லேட்டஸ்ட் தகவல் தெரியாது. பெரியார் 1973 இறந்துட்டாரு. சமண படுகைகள், சமணத்தை பத்தி தமிழ்நாட்டுல இருந்த சமணத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு 1980ஸ்க்கு அப்புறம் தான் கிடைச்சது. இல்ல, அது அப்படியான ஆய்வுகள் இருக்கு. அப்ப ஆனா நரகாசுரனை கொன்றது தானே தீபாவளியா வந்து கொண்டாடுறாங்க. நரக நரகாசூரன் அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட சமணத்துல இருந்து தான் வருது. சமண கேலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் நரக சதுர்த்தசி. நரக அப்படின்னு ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. இல்ல அவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சதுர்தசின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. விநாயக சதுர்த்தி மாதிரி நரக சதுர்த்தி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்களோட பேந்தியன்ல நரகன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கதையை ஹிந்து ரிலிஜனுக்குள்ள கொண்டாடும் போது வேற மாதிரி நம்ம கொண்டாடுறோம். பட் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அது ஒரு சமண பண்டிகை. அன்னைக்கு அவங்களோட மகாவீரர் இறந்து போயிட்டாரு. அதனால மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவங்க ஊர்ல பெரியவர் இறந்துட்டாரு, நம்மளும் அதுக்கான ஒரு வழிபாடுதல் செய்வோன்றதுனால விளக்கேத்தி கும்பிட்டாங்க. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஈவன் நவ் தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய குடும்பங்கள் அவங்க வந்து ஜெயினர்கள் கிடையாது. ஆனா நோன்பு இருப்பாங்க. அவங்க நோன்பு ஆமா. கயிறுலாம் கட்டிப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க. விரதம் இருப்பாங்க. வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. ஏன் அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுறாங்க? ஏன் அவங்க நோன்பு இருக்கிறாங்க? ஏன்னா ஏதோ ஒரு காலத்துல அவங்க மூதாதையர்கள் ஜெயினர்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கோட்பாடுகள் தெரியாத காலத்துல நம்ம வந்து நரகாசுரன் கதையை வச்சு அந்த ஆரிய பண்டிகை கொண்டாட மாட்டோம்னு சொல்லிட்டோம். பட் இப்ப நமக்கு தெரியும் இது ஆரிய பண்டிகையா இருக்க அவசியம் இல்ல. ஒருவேளை மகாவீரரே கூட ஒரு திராவிடரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மகாவீரர் வெள்ளையா சிவப்பா நமக்கு எப்படி தெரியும்? அவர் கருப்பா இருந்தாருன்னா அப்ப கிருஷ்ணர் மாதிரி ராமர் மாதிரி அவரும் திராவிடர் தானே. அப்போ அது திராவிட பண்டிகை தானே.
ஸோ பெரியாரோட அந்த கேள்வி கேட்பது இல்ல அறிவியல். ராமரே திராவிடர். ஆமா, ராமரே திராவிடர் தானே. எங்கால தாங்க நீங்க கும்பிட்டு இருக்கிறீங்க. இல்ல இப்ப ராவணன் தானே அப்படி சொல்லுவாங்க திராவிடர்னு. ராவணன் வந்து வெள்ளையா இருப்பாரு. அவரு குபேரனோட பிரதரு. அவங்களாம் ஹிமாலயாஸ்ல இருந்து வந்தவங்க இல்லையா? ஹிமாலயால இருந்து வந்து இதை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. பட் அவரு இந்த ஊருக்காரர்லாம் கிடையாது. பட் பெரியார் காலத்துல இருந்த வரைக்கும் இருந்த லேட்டஸ்ட் அறிவியல் தகவல் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் 50 வருஷமா சயின்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குல்ல. அதுக்கு நம்ம அப்டேட் ஆனோம்ல. பெரியார் சொன்னதோட அப்படியே ஸ்டாப்புங்க, அதுக்கப்புறம் நாங்கள் டெவலப்பே ஆக மாட்டோம்னு சொன்னால் அது கல்ட் பிஹேவியர். அது கல்ட்டாக இருக்கக்கூடாது, அது ப்ரொக்ரெசிவாக இருக்கணும்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம தான் அதை கொண்டு போகணும். ப்ரொக்ரெசிவா இருந்தா சரி. பட் இன்னும் பின்னாடி இழுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? அதனால இன்னைக்கு தேதி வரைக்கும் தீபாவளின்றது சமண பண்டிகை. எல்லா மதத்து நபர்கள் மேலேயும் நமக்கு நல்ல நட்பு இருக்கு, அபிமானம் இருக்கு. சமணர்களால் நம்ம பெற்றது ரொம்ப அதிகம். நம்ம கடைபிடிக்கிற பல கோட்பாடுகள் சமணர்கள் கிட்ட நம்ம கொண்டு வந்தது. அப்போ அவங்க பண்டிகைக்கு நம்ம வாழ்த்து சொல்றதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், நல்லபடியாக வாழ்த்து சொல்லலாம். அப்போ கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து சொல்லலாம். அவங்களும் பாதி ஹிந்து மாதிரி தான். அவங்க ஊரில் ஒரு கன்னிகைக்கு பிறந்த பையன், நம்ம ஊர் கதைக்கு மேட்சிங்காக இருக்கு. அது அகண்ட பாரதமாக தான், அது இந்தியாவாக தான் இருந்திருக்கும் இல்லையா? அரேபியா வரைக்கும் ஜெயினர்கள் இருந்திருக்கிறாங்க, கிரீஸ் வரைக்கும் பௌத்தர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு காலத்தில் ஹிந்துக்கள் கூட அங்கே இருந்திருப்பாங்களா இருக்கலாம். மரியம் ஹிந்து இல்லைன்னு யாரும் சொன்னது? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதுல்ல. ஏதோ காலத்தில் நடந்தது. இப்போ மதங்களுக்கு வைத்த பெயர்கள் நாம வச்சது, இப்போ வச்சது. காலத்துக்கு முன்னாடி அது வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் சாதாரண கோட்பாடு எல்லா மனிதர்களுக்கும் சமமானவர்கள். அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க சாமியை அவங்கவுங்க கும்பிட்டுக்கிறாங்க. நம்ம நல்லிணக்கத்தோட எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது தான் ப்ரோக்ரஸுக்கு உண்டான ஒரே வழி. இப்போ நம்ம ரொம்ப இந்துத்துவ கொடியை ஆட்டினோம்னா மற்ற ஊர்களில் நம்மளை தட்டுறாங்க. அது பங்களாதேஷாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், யுஎஸ்ஏவாக இருக்கட்டும். ரொம்ப இந்துத்துவ பேசினா யாருக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஏற்கனவே நம்மளோட பவர் வந்து நம்ம செக்யூலர் நேஷனாக இருந்தது தான் நம்மளோட சூப்பர் பவர். இந்து நேஷன் நேபாள் இருக்குது, அதனால ஏதாவது முன்னேற்றம் அடைஞ்சதா? இல்லை. முஸ்லீம் நேஷன் பாகிஸ்தான் இருக்குது, ஏதாவது முன்னேற்றம் அடைஞ்சதா? இல்லை. அப்போ மத ரீதியாக நம்ம போனால் நம்ம தோத்துருவோம். நம்ம சயின்டிஃபிக் செக்யூலராக இருக்கும் போது தான் நம்ம ஜெயிப்போம்.